காய்ஸ், எவனாவது நைட்டு சுத்தமா தூக்க வராம சிங்கிள் டீக்காக 180 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நடு ராத்திரி, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி மதுரை வரைக்கும் ஒரு டீ காண்டி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? படலனா இப்போ பாட்டுக்கோங்க, அது வேற யாரும் இல்ல, நான் தான். என்ன கதைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல, அதனால வண்டியை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போலாம்னு சொல்லி பார்த்தா எப்பவுமே அங்க போய் போர் அடிச்சு போச்சு. சரி ரைட்டு, இந்த டைம் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11:50க்கு மதுரைக்கு போற பஸ்ல டபுக்கு நேரி உட்காந்துட்டேன். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பொறுமையா வாட்டி ஒரு 3:30 போல வந்து மதுரையில இறக்கி விட்டாங்க. அப்புறம் அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டே ஒத்தையில சுத்தி பார்த்தேன். அப்பதாங்க தெரிஞ்சது மதுரையை எதுக்கு தூங்கா நகரம்னு சொல்றாங்கன்ட்டு. அதிகாலையில 3 மணிக்கு கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. கிரௌட் இல்லாத பஸ்ஸும் இல்ல, பஸ் ஸ்டாப்பும் இல்ல. அப்புறம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்த வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையை பிடிச்சி ஒரு டீ வாங்கி ஒரு கல்ப் அடிச்சாச்சு. டீயை போட்டதுக்கு அப்புறம் தாங்க ஒரு நிம்மதியா இருந்துச்சு. சரி, வந்த வேலையை முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் ஊருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி ஸ்டாப்புக்கு வந்து பார்த்தேன். எல்லா பஸ்ஸுமே கூட்டமா தான் இருந்துச்சு. ஃபைனல் ஒரு அண்ணா வந்து, தம்பி ஒரு ஸ்லீப்பர் சீட் மட்டும் இருக்கு, 250 ரூபீஸ் தென்காசிக்கு அவன் வரையான்னு சொல்லி கேட்டாரு. சரி ரைட்னு யாரி ஒரு தூக்கத்தை போட்டேன். காலையில ஒரு 8:30 போல தென்காசில வந்து இறக்கி விட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பிக்கப் பண்ண வர சொன்னேன், வந்து கூட்டிட்டு போயிட்டான். இதுதாங்க கதை. நைட்டு தூக்கம் வராம மதுரைக்கே போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்து எந்த ஊருக்கு டீ அடிக்க வரலான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.